சிம்பிளான பிஸ்தா பாதாம் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஹார்டாகவோ சொதனோ இருக்காது. 1 வீக் வரைக்கும் வச்சுட்டு சாப்பிட்லாம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தீபாவளி மட்டும் இல்லாமல் பொங்கல், சங்கராந்தி, உகாதி, ஹோலி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே பர்ஃபெக்டான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். கடையில் கிடைக்கிறத விடவே நெய் குறைவாக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் அந்த சொதன்னு இருக்காது. சொதன்னு எதுனா சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஆனால் இது வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும். இதுக்கு நம்ம பாதாம் எடுத்துக்கலாம், 1/2 கப், 1/4 கப் பிஸ்தா எடுத்துக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். ரொம்ப ப்ரௌனாக விட்டுற வேணாம். இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைக்கணும். 50 செகண்ட் மட்டும் அரைங்க. ரொம்ப நேரம் அரைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆயில் ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா பாதாமில் வந்து ஆயில் கண்டென்ட் இருக்குது. அதனால நீங்கள் கேர்ஃபுல்லாக அரைக்கணும். இப்போது தண்ணி 1/3 கப்பும் சுகர் 3/4 கப்பும் போட்டுக்கலாம். 1/3 கப் அப்படிங்கிறது 80 ml. இதை போட்டு ஒரு கம்பி பதம் வரணும். நான் வந்து கொஞ்சம் மட்டும் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி. கண்டிப்பாக ஒரு கம்பி பதம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்படி வரல அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து இதை குக் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு டைம் அதிகமாகும். ஒரு கம்பி பதம் வந்துச்சுன்னா நமக்கு பர்ஃபெக்டாக பர்ஃபி செட் ஆகிடும். சுகர் பிடிக்காதவங்க வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம். அதெல்லாம் போடும்போது நீங்கள் ஃபுட் கலர் போட வேண்டியதில்லை. இதான் ஒரு கம்பி பதம் பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஒரு கம்பி நல்லா ஃபார்ம் ஆகிறது தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு பாதாம் அரைக்கும் போது ஆயில் ரிலீஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் போட்டுருங்க. ஆனால் இந்த காரணத்தை கொண்டு ரொம்ப நேரம் அரைச்சிட்ருக்க வேணாம். இப்போ அரைச்சி வச்ச பாதாம் பிஸ்தா பவுடர், கொஞ்சம் நெய் மட்டும் போட்டுக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன். இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கட்டி எல்லாம் போயிட்டு நல்லா கலந்து ஷைனிங்காக வரும். அந்த ஸ்டேஜிலேருந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு என்ன பண்ணலான்னா, இந்த பேனில் ஒட்டாமல் இந்த மிக்சர் வரும். அதாவது நல்லா ஒரு திக்கான டோ மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நாம் எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கீழே அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்பப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக விட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா ஷைனிங்காக நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது பேனில் ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நான் மொத்தமாகவே வந்து 4 டேபிள் ஸ்பூன் தான் நெய் போட்டிருக்கேன். இது வந்து சரியாக ரெடி ஆகிடுச்சின்னு எப்படி தெரியும்னா, ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு கொஞ்சம் இதை எடுத்து விட்டு பாருங்கள். உங்கள் கையால் ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உருண்டையாக பிடிக்க முடியுதான்னு பாருங்கள். அது ஒட்டாமல் கையில் நல்லா உருண்டையாக வரும்போது அது கரெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதான் பர்ஃபெக்டான ஸ்டேஜ். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அப்படி தெரியலைன்னா நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். அது பேனில் ஒட்டாமல் அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருது. இது இன்னும் கொஞ்சம் திக்காகிடுச்சுன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். உங்களுக்கு தெரியும், இது பர்ஃபெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்லையெல்லாம் நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். பேனில் ஒட்டாமல் திக்காக வந்துடுச்சுனாவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்ம முன்னாடி போட்டதை எடுத்து பார்க்கலாம். நெய் கூட தடவிட்டு நீங்கள் உருண்டை பிடிக்கலாம், அது வருதான்ட்டு. பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இமீடியட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நெய் தடவின பிளேட்லேயோ இல்லை பட்டர் ஷீட்டில் போட்டிருக்க ட்ரேலேயோ நம்ம போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் விட்டிங்கனாலும் ரொம்ப ஹார்டாகிடும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். அவ்வளோதான். நீங்கள் முன்னாடியே பட்டர் ஷீட்டோ நெய்யோ தடவி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ட்ரேவை. இப்போது மேலே ஷைனிங்காக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் போட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்க போகிறேன். கிட்டத்தட்ட இது 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். இந்த பர்ஃபி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 20 நிமிஷத்துலேயே பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. மேலே நான் பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸும் கொஞ்சம் முந்திரி, பாதாம் பிஸ்தா வந்து தூவியிருக்கேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். ஸோ கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 30 நிமிஷம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். உங்களுக்கு தொட்டு பார்த்தாவே தெரியும். இனி வந்து நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இது குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி பாருன்னு சொல்லலாம். இதில் ஃபுட் கலர் பிடிக்காதவங்க ஃபுட் கலர் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம்.
பிஸ்தா பர்ஃபி அப்படிங்கிறது கொஞ்சம் க்ரீன் கலர் இருக்கணுங்கிறக்க கொஞ்சம் எடிபிள் ஃபுட் கலர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்க்கலாம், இல்லை அப்படின்னா வனிலா எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பிடிக்காதவங்க அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதேவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட்லி மாதிரியும் பண்ணலாம். நீங்கள் கட்லி மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் விட வேணாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துருங்க. எடுத்து ஒரு பட்டர் ஷீட் ட்ரேயில் போட்டுட்டு அதை நல்லா சப்பாத்தி மாவு பசைகிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக நல்லா சாஃப்டாக வந்துடும். அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு தேவையான அளவுக்கு நம்ம திக்காக தேய்ச்சதுக்கப்புறமா டைமண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிஸ்தா பாதாம் கட்லி ரெடி. கூடி சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். இதுலேயே வெள்ளத்துலேயும் கருப்பட்டியில் நாட்டு சர்க்கரையில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன். நீங்கள் இதிலேயே வந்து வெள்ளத்தில் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு. இதே ஒரு கம்பி பதம் தான். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இது வந்து கடைகளில் கூட இந்தளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக கிடைக்குமான்னு தெரியாது. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலும் இருக்குது. அதில் 1900 ரெசிபீஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான ரெசிபீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் food.in அப்படிங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்குது. உன்னால் கமெண்ட் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம். ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள்.